இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல சன்கிளாஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. உடனே உங்களோட ஃபோனை எடுத்து பெஸ்ட் சன்கிளாஸ்னு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க. சில சைட்டை போய் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறீங்க. மறுநாள் நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணி பார்க்குறப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்ப்பீங்க. அது என்னன்னா, நேற்று நீங்கள் தேடிட்டு இருந்த சன்கிளாஸ் சம்மந்தப்பட்ட விளம்பரத்தை உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்ப்பீங்க. இது எப்படி நடக்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு கோ டிஜிட்டல் கிளப். எங்களோட இன்ட்ரோ வீடியோவை பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு எபிசோடில் நம்ம ஒய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதை பற்றின விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம வியாபாரத்தை விளம்பரம் பண்ணணும்னா ட்ரெடிஷ்னல் வழியாக ஃப்ளையர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். டிவி, ரேடியோ, பில்போர்ட்ஸில் விளம்பரம் கொடுப்போம். இப்படி அதிக செலவில் நம்ம விளம்பரம் படுத்தினாலும் நம்மளோட பொருள் அல்லது சேவை யாருக்கு தேவையோ அவங்கள மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அந்த விளம்பரம் போய் சேர்ந்துடும். இது பிராண்ட் அவேர்னஸ்க்கு நல்ல விஷயம்தான். ஆனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியாக உங்களோட வியாபாரத்தை நீங்கள் விளம்பரம் படுத்துகிறப்போ அந்த பொருள் அல்லது சேவை யாருக்கு தேவையோ அவங்கள கரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த விளம்பரம் கொண்டு போய் சேர்த்துரும். இதை நம்ம யூசர் பிஹேவியர் டார்கெட்டிங் அல்லது ரீமார்க்கெட்டிங் டெக்னிக்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, நீங்கள் சர்ச் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் மொபைல் அல்லது பிசி டிவைஸில் குக்கீஸாக ஃபார்ம் ஆகி ஸ்டோர் பண்ணிக்கும். பிறகு நீங்கள் வேறு எந்த சைட்டை போய் பார்த்தாலும், சோஷியல் மீடியாவை லாகின் பண்ணி பார்த்தாலும் அல்லது யூடியூப்பில் வீடியோவை பார்த்தாலும் என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் சிஸ்டம் அந்த குக்கீஸை புல் பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற விளம்பரத்தை கொண்டு வந்து உங்களோட பார்வைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் தேடிட்டு இருந்த அந்த பொருள் அல்லது சர்வீஸை வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக்கி உங்களோட பையிங் டிசிஷனை ஃபாஸ்டர் ஆக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரியான ஆட்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற விளம்பரத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கறதுனால அவங்கள ஒரு பொட்டென்ஷியல் பையராக மாற்றுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட யுக்தி. சுருக்கமாக சொன்னோன்னா டார்கெட்டிங், ரீமார்க்கெட்டிங், லீட் கன்வர்ஷன், இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட புது தகவல் உங்களுக்கு தெரியணுமா? கோ டிஜிட்டல் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட முக்கியமான 6 காம்பனன்ட்ஸ் பற்றின தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச் புவனா.